மகரம், மகர ராசி நேயர்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். கடந்த 7.5 வருஷமா அல்லது குறைந்தது சில வருஷங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையாகிக்கிட்டே இருக்குதா? அவமானங்களும் பண இழப்புகளும் மன அழுத்தமும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குதா? நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா? இனி நமக்கெல்லாம் நல்லதே நடக்காதா? விடிவு காலமே இல்லையா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஓடிக்கிட்டே இருக்கா? அதாவது நேரம் நல்லா இருந்தா நமக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் நமக்கு வராமல் நம்முடைய எதிரிக்கே திரும்பி போயிடுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு இல்லையா? உங்களுடைய கர்ம வினை கணக்குகளை மாற்றி எழுதக்கூடிய ஒரு மாபெரும் கிரக மாற்றம் இந்த நிமிஷம் இந்த ஜகத்துல விண்வெளியில நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் கடந்த 7.5 வருஷங்களாக உங்களை சோதிச்சது போதும்னு நினைச்சு இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசிய மகா பரிசை தரப்போகிறார். அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு இருக்கும் பொழுது அந்த சனீஸ்வரனே மகரத்திற்கு மாபெரும் பரிசை வழங்க போகிறார். அது என்ன பரிசு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகும் அந்த விஸ்வரூப திருப்பம் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எந்த தேதியோடு சரியா எந்த தேதியோடு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத பத்தியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த காணொளிய எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. மகர ராசி நண்பர்களே, நீங்க பிறப்பாலேயே கடின உழைப்பாளிகள், குறிக்கோள் தவறாதவங்க. அதாவது சில பேர் அவர்களுடைய 20 வயசு வரைக்கும் நாம் வாழ்க்கையில் இப்படி தான் ஆகணும், இதுவாக தான் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை வச்சுருப்பாங்க. அதே 20 வயசை தாண்டி 30 வயசை நோக்கி நகரும் பொழுது அந்த லட்சியமே மாறிடும். ஆனால் மகரம் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை, கடைசி நாள் வரை, இறுதி வரை ஒரே லட்சியம்தான், ஒரே இலக்கு தான். வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், நம்மை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நிற்கணும், தலை நிமிர்ந்து வாழனோயா, அவ்வளவுதான். வேற எந்த விதமான பேராசையுமே கிடையாது. மகரம் மிகப்பெரிய அளவில் இது நாள் வரைக்கும் தகரமாய் இருந்தது அந்த சனீஸ்வரனுடைய அருளால தங்கமாக ஜொலிக்க போகுது. அதுக்கான காலமும் நேரமும் வந்தாச்சு. ஆனா கடந்த 7.5 வருஷமா சனீஸ்வரன் உங்களை ஒரு வழி ஆக்கிட்டார் இல்லையா? தொழில்ல தேக்கம், வேலையில பதவி உயர்வு தள்ளி போயிருக்கும். அதாவது ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஆனால் என்ன ஆயிருக்குமோ தெரியாது, வரக்கூடிய ப்ரொமோஷன் பதவி உயர்வு தள்ளி போயிருக்கும். குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே இருந்தும் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. காரே இருந்தாலும் உங்களால் பெட்ரோல் கூட போட முடியாத ஒரு நிலையில தான் மகரம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனால் இங்கே தான் மாபெரும் உண்மை இருக்கு. சனி பகவான் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாரு. அவர் ஒரு நீதிக்காரன். நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய கர்ம வினைகளை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த கர்ம வினை கணக்குகள் எல்லாம் முடிவுக்கே வந்துடுச்சு. இனி மகரம் கஷ்டப்பட போவதில்லை. 7.5 சனி பிடியிலிருந்து நீங்க ஒரு வழியா விடுதலை ஆயிட்டீங்க. அதனால இனிமேலும் நமக்கு கஷ்டங்கள் நடக்குமா, நாம மறுபடியும் முதல்ல இருந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க போறோமா அப்படின்னு தயவு செய்து நினைச்சு வருத்தப்படாதீங்க. சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு 2வது வீடான கும்ப ராசியில, அதாவது அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாரு. இது உங்களுக்கு இழந்த நம்பிக்கையை மீண்டும் கொடுக்கும். நாம மறுபடியும் ஜெயிப்போம். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நாம தாங்குவோம், தாங்கிட்டோம். அதனால இனிமே எந்த விதமான தடையை கண்டும் நாம அஞ்ச தேவையில்லை, முன்னேறி செல்லலாம், அந்த நிலத்தை வாங்கலாம், அந்த மிகப்பெரிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் நிச்சயமாக உங்களுக்குள் வந்தே தீரும். அதுலேயும் மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பயந்துட்டீங்க.
எதிர்காலத்தை நினைத்து நினைத்து நீங்க தினமும் பயந்துகிட்டே இருக்கிறீங்க. அந்த பயத்துல இருந்து வெளியே வரப்போறீங்க. மிகப்பெரிய அளவுல வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக மாறியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நாம நினைத்த நிலத்தை வாங்க முடியும், நினைத்த தொழிலை ஆரம்பிக்க முடியும். இதுக்கு தடையா இருக்கிறது என்ன? இது நாள் வரைக்கும் இதுக்கெல்லாம் தடையா இருந்தது என்ன? தேக ஆரோக்கியம். உங்க உடம்புல இருந்த நோய்கள் உங்களை விட்டு விலக போகுது. மனசுக்குள்ள இருந்த மனபாரங்கள் உங்களை விட்டு விலக போகுது. மிகப்பெரிய அளவுல மகரம் தலை நிமிர்ந்து நிற்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு நிம்மதியை தர தயாராகிவிட்டார். ஆனா மற்ற கிரகங்களோட கூட்டணியும் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்தா எல்லா நல்லதும் ஒன்னா நடக்கும், கெட்டது நடந்தா எல்லா கெட்டதும் ஒன்னா தான் நடக்கும். அது மாதிரி இப்ப சனீஸ்வரனே உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது மற்ற கிரகங்களும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முதலாவதா உங்களுடைய 4 மற்றும் 5வது இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வராரு. செவ்வாய் அங்க வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு புதிய வீடு, அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, நிச்சயமாக வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நிலத்தை வாங்க முடியும். அதுல மகரம் பூமி பூஜையும் போட்டு வீட்டை கட்ட முடியும். ஆனா மகர ராசி அன்பர்களே, ஒரு முக்கியமான எச்சரிக்கை. 4இல் செவ்வாய் வரும்போது குடும்பத்துல தேவையற்ற விவாதங்கள், அதாவது நீங்க சும்மாவே இருந்தாலும் கோபப்படுத்துவாங்க, அந்த இடத்துல நீங்க 4 வார்த்தைக்கு 40 வார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செய்து நீங்க வாயையே திறக்காம உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகர்ந்தாலே போதும். தேவையற்ற மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படாம இருக்கும். இதே நேரத்துல சூரியனும் புதனும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 5ஆம் வீடு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பலமாக இருக்குது. ஜோதிட சாஸ்திர விதிகளின்படி இந்த கிரக நிலைகள் எல்லாம் சேர்ந்து 7.5 சனி முடிந்த மகர ராசிக்கு ஒரு மாபெரும் ராஜயோகத்தை உருவாக்கியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப அந்த ரகசிய மகா பரிசு என்ன அப்படின்றத பார்ப்போம். இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்களுக்கும் இழந்த பணத்திற்கும் ஈடாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகும் அந்த மகா பரிசு அஷ்ட ஐஸ்வர்ய தன லாபமும் இழந்த கௌரவமும் மீண்டும் கிடைப்பதுதான். அதாவது மிகப்பெரிய அளவுல மரியாதையை இழந்தாச்சு, மிகப்பெரிய அளவுல செல்வத்தை மற்றவர்களுக்காக இழந்தாச்சு. அதை அத்தனையுமே மீட்டு எடுக்க போகுது. எந்த ஜெகத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுத பாணியா மகரம் நிக்கிதோ, அதே ஜெகத்துல இருந்து அத்தனை விஷயங்களையும் மீட்டு எடுக்க போகுது. மிகப்பெரிய அளவுல நீங்க முன்னேறி செல்ல போறீங்க. வாழ்க்கை உங்களுக்கு புதியதாக மாறப்போகுது. ஆமா, உண்மையாதான். ஏன்னா ஜோதிட சாஸ்திரப்படி சனி வத்புதன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சனீஸ்வரன் எதையெல்லாம் கெடுத்தாரோ மிகப்பெரிய அளவுல அத்தனை விஷயங்களையும் திருப்பி கொடுப்பாரு. நிம்மதியை கெடுத்திருந்தால் நிச்சயமாக நிம்மதியை தந்தே தீருவார். பணத்தை பறித்திருந்தால் நிச்சயமாக பணத்தை உங்ககிட்ட கொடுத்தே தீருவார். காரணம் என்னன்னா, எல்லா விஷயங்களையும் எடுத்ததுனால தான் நீங்க பால் எது விஷயம் எது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லது எது கெட்டது எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க, யாரிடம் பழக வேணும் யாரிடம் பழக கூடாது அப்படின்றத மிகப்பெரிய அளவுல மகரம் புரிஞ்சுக்கிச்சு. இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டதால இனி வாழ்க்கையில எந்த தப்புமே பண்ணாம இருப்பீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு சனீஸ்வரன் வந்தாச்சு. அத்தனை விஷயங்களையுமே மகரம் திரும்பி பெறப்போகுது. அதுல முதல்ல பெறக்கூடியது பணப்பரிசு. அதாவது இத்தனை காலம் வராத கடன்கள், நீங்க யாருக்கோ பணம் கொடுத்துட்டீங்க, அந்த பணத்துக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் கடனாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய பணம் இன்னொரு இடத்துல முடங்கி போயிருக்கு. அந்த பணம் வந்தே தீருமையா. அதாவது வரவேண்டிய பணம், நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் மகரத்தை தேடி வரப்போகுது. 2வது,
கௌரவங்கள், நிறைய மரியாதையை இழந்துட்டீங்க. அத்தனை மரியாதைகளையும் நீங்க திரும்பி பெற போறீங்க. குடும்பத்துல இனி உங்களுடைய பேச்சை மதிப்பாங்க. எத்தனை சபைகள் இருந்தாலும் அத்தனை சபையிலையும் மகரம் முதல்ல வரட்டும், மகரம் வாயிலிருந்து வார்த்தை வெளியே விழட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் உங்களை ஓரங்கட்டி வச்சாங்க இல்லையா, அதே சபை இனி உங்களை கௌரவிக்கும் மிகப்பெரிய அளவுல. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னடக்கத்தோட இருக்கணும். இத்தனை நாளா நான் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆவேசப்பட்டு பேசிடாதீங்க. கொஞ்சம் தன்னடக்கத்தோட அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவை சொல்லுங்க. மிகப்பெரிய அளவுல தலையில தூக்கி வச்சு கொண்டாடும் இந்த உலகம். குடும்பம் நிம்மதியாக இருக்க போகுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள், நிச்சயமாக ஒன்று சேருவார்கள். தடைப்பட்ட சுப காரியங்கள், குறிப்பாக திருமணம் மற்றும் புத்திர பாக்கியத்துக்காக தினமும் பூஜை அறைக்கு போய் யாருக்குமே தெரியாம வெளியில சொல்ல முடியாம கண்ணீர் சிந்திய மகரத்திற்கு மாபெரும் பரிசாய் புத்திர பாக்கியம் அமைந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மகா யோகத்தை நீங்க ஒண்ணு விடாம அனுபவிக்கணுமா? ஏன்னா சில பேருக்கு பணம் கிடைத்தால் நிம்மதி இருக்காது, சில பேருக்கு நிம்மதி இருந்தா பணம் இருக்காது, கௌரவம் இருக்காது. இது எல்லாத்தையுமே நாம வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. சனிக்கிழமைகளில் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது அந்த சனீஸ்வரனுடைய மனதை குளிர்விக்கும். சனிக்கிழமையில காகத்திற்கு மதிய நேரத்துல உணவை வைத்த பின்பு, அந்த காகம் உணவை உண்ட பின்பு நீங்க சாப்பிடுங்க. மிகப்பெரிய அளவுல சனீஸ்வரன் தப்பி தவறி கூட ஏதாவது ஒரு விஷயத்தை சரி செய்யாம விட்டிருந்தாருன்னா அந்த விஷயங்கள் கூட நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய உடல் சரீரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் குணமாகும். மகரம் மிகப்பெரிய அளவுல தங்கமாய் ஜொலித்தே தீரும். தகரமாய் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா, அந்த தகரத்திற்கு காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு. அது தங்கமாய் ஜொலித்தே தீரும். நீங்க நினைத்த வேலையில போய் மிகப்பெரிய அளவுல ராஜ தோரணையோடு உட்கார போறீங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இறுதி வரை பார்த்ததுக்காக நன்றிகள்.